ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர் தோல்வியினால் துவண்டு போன மகேந்திர சிங் தோனி அவர்கள் டெல்லி அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இவங்க ரொம்பவே மனம் வருந்தி பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இந்த போட்டியில் நடந்திருக்கக்கூடாது, எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்னும் அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது மனம் திறந்து பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். டெல்லி மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண டெல்லி அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக கேஎல் ராகுல் 51 பந்துகளில் 6 பவுண்டரி 3 சிக்ஸர்களோடு 77 ரன்களை குவிச்சாங்க. அபிஷேக் பரட் 33 ரன்களை எடுத்தாங்க. ஸ்டப்ஸ் 24 ரன்களை எடுத்தாங்க. இதில் சிஎஸ்கே அணி தரப்பில் கலீல் அகமது சிறப்பாக பந்து வீசி 4 ஓவருக்கு 25 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, மதிஷா பத்திரனா போன்றவர்கள் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாங்க. இந்த நிலைமையில் 184 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின சிஎஸ்கேவுடைய டாப் ஆர்டர் வழக்கம் போல சொதப்ப சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவுட் ஆகாமல் 54 பந்துகளில் 5 பவுண்டரி 1 சிக்ஸரோடு 69 ரன்களை குவிச்சாங்க. தோனி 26 பந்துகளில் 1 பவுண்டரி 1 சிக்ஸரோடு 30 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. பேட்டிங் நல்லா செய்யக்கூடிய 2 வீரர்கள் களத்தில் இருந்துமே சிஎஸ்கே அணி ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் தோற்று இருப்பது தற்போது பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது அப்படின்னும், அணியில் நிறைய இளம் வீரர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னும் விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில் தோனி அவர்கள் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சீசன் பார்த்திங்கன்னா எனக்கு கடைசி சீசனாக கூட இருக்கலாம். இந்த சீசனில் ஆரம்பத்திலேயே அதிகமான போட்டியில் தோல்வியை தழுவுறோம். நாங்கள் நினச்ச மாதிரி எந்த போட்டியிலையுமே முடிவு எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. நாங்களும் எங்களுடைய அணியில் வீரர்களுடைய பிளேஸ்மெண்ட்டை மாற்றியும் பார்த்துட்டோம். எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் ஏலத்தில் வீரர்களை எடுக்கும்போது எங்களுடைய அணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் களத்தில் நிலைமை வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அணியுடைய தோல்விக்கு தனி ஒரு வீரரை யார் மீதும் நாங்கள் குற்றம் சுமத்த முடியாது. அனைவருமே இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இனி வரும் போட்டிகளில் நாங்கள் சிறப்பாக விளையாடுவதற்கு அனைத்து முயற்சிகளையுமே செய்வோம். இருந்தாலுமே ஹோம் கிரவுண்டில் அதிகமான போட்டியில் தோல்வி தழுவது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அடுத்தடுத்த போட்டிகளில் நாங்கள் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சா மட்டும்தான் எங்களுடைய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். தற்போது சீசன் ஆரம்பத்திலேயே இத்தனை போட்டிகளில் நாங்கள் தோல்வியை தழுவுனது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது. இது எங்களுக்கு மனசு வருத்தத்தை ஏற்படுத்துது. அதே போல் பிளேயர்ஸ்க்கு இது கான்ஃபிடென்ட்டை குறைத்து விடும். அதனால் அடுத்தடுத்த போட்டிகளில் எப்படியாவது கஷ்டப்பட்டு எப்படி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுல அதிகமான முயற்சியை நாங்கள் போட வேண்டும். இனி வரும் போட்டிகளில் எங்களுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னும் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் பேசியிருக்காங்க. தோனி அவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க. ஆனால் தற்போது தொடர் தோல்வியில் அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்பவே மனம் திறந்து பேசியிருக்காங்க. இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.